வடகொரியாவில் ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்த அதிபர் கிம் ஜாங் உன் தடை விதித்திருக்கிறார். தென்கொரியா வழியாக மேற்கத்திய கலாச்சார பரவலை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜீன்ஸ் அணியக்கூடாது, அரசு அனுமதித்தபடிதான் முடிவெட்ட வேண்டும், டிராமா பார்க்கக்கூடாது, வெளிநாட்டு தொலைபேசி அழைப்புகளை ஏற்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல வினோத கட்டுப்பாடுகளுக்கு பெயர் பெற்றது வடகொரியா. தற்போது இதற்கும் ஒரு படி மேலே போய் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்த தடை விதித்துள்ளார் அதிபர் கிம் ஜாங் உன். ஹேம்பர்கர், ஐஸ்கிரீம், கரோக்கி என்ற ஆங்கில வார்த்தைகளை இனிமேல் வடகொரியாவில் உச்சரிக்கவே கூடாது. ஹேம்பர்கருக்கு பதிலாக கொத்துக்கரியுடன் கூடிய இரட்டை ரொட்டி என பொருள்படும் டாஜின் கோகி ஜியோபாப்பாங் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்த வேண்டும். ஐஸ்கிரீமுக்கு பதிலாக எசிக்யூமோ என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளலாம். கரோக்கி என்ற சொல்லுக்கு பதிலாக ஸ்கிரீன் அக்கம்பனிமெண்ட் மிஷின் என்ற சொல்லைத்தான் உபயோகிக்க வேண்டும். மேற்கத்திய நாடுகள் மற்றும் அண்டை நாடான தென்கொரியாவின் செல்வாக்கு தங்கள் நாட்டின் மீது பரவுவதை தடுக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளித்துள்ளார் கிம். ஹேம்பர்கர், ஐஸ்கிரீம், கரோக்கி ஆகிய வார்த்தைகள் மேற்கத்திய வாழ்க்கை முறை மற்றும் நுகர்வு கலாச்சாரத்தின் சின்னங்களாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடகொரிய மொழியின் தூய்மையை பாதுகாக்கவும் தனித்துவமான தேசிய அடையாளத்தை நிலைநிறுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பொதுவாக வடகொரியாவில் மேற்கத்திய கலாச்சாரத்தின் செல்வாக்கை கொண்ட எந்த ஒரு செயலுக்கும் கடுமையான தண்டனை உண்டு. அதில் ஒன்று அரசியல் மறுபயிற்சி முகாம்கள். இங்கு மக்கள் அரசுக்கு விசுவாசமாக இருக்கும் வகையில் அரசியல் சித்தாந்த பயிற்சிகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள். மற்றொன்று கட்டாய உழைப்பு தண்டனை. இது விவசாய நிலங்களிலோ அல்லது சுரங்கங்களிலோ கடுமையான வேலைகளை உள்ளடக்கிய தண்டனை ஆகும். மற்றொரு தண்டனை குற்றவாளிகளை பொது இடங்களில் அவமானப்படுத்துவது. இந்த தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும் என்று கூறுகிறது கிம் அரசு. வடகொரியாவில் பின்பற்றப்படும் மற்றொரு வினோத நடைமுறை 3 தலைமுறை தண்டனை. ஒருவர் ஒரு கடுமையான அரசியல் குற்றத்தை செய்தால் அவரது 3 தலைமுறையினரும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். உதாரணமாக, ஒரு அரசியல் குற்றத்திற்காக ஒருவர் சிறைக்கு அனுப்பப்பட்டால் அவரது பெற்றோர், குழந்தைகள் மற்றும் பேரக்குழந்தைகள் என அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள். இப்படி விதவிதமாய் வித்தியாசமாய் கட்டுப்பாடுகளை போட்டு மக்களை வாட்டி வதைக்கிறது கிம் ஜாங் உன்னின் சர்வாதிகார ஆட்சி.